இந்த பொண்ண நிம்மதியாவே விட மாட்டா சார். அதனால இப்பவே இவனை வேலையை விட்டு தூக்குங்க சார். சார், இந்த பொண்ணுக்கு என் மேல லவ் இருக்கு, அதை வெளியில சொல்லாம மறைக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு தான் திரும்ப திரும்ப நான் போய் இந்த பொண்ணுகிட்ட என் லவ்வ சொன்னேன். இனிமே நான் இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துறேன் சார். என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். ஒருவேளை இவனை மாதிரியே தான் நாமளும் காயத்ரி நம்மளை விரும்புறான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ? என்ன சார் யோசிக்கிறீங்க? மன்னிச்சு விடலான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இவனை மன்னிச்சிங்கன்னா இந்த பொண்ணுக்கு தான் நாளைக்கு பெரிய ஆபத்தா வந்து முடியும். அதனால யோசிக்காம இவனை வேலையை விட்டு தூக்குங்க சார். இவனை இப்ப வேலையை விட்டு தூக்கணுமான்னு தான் யோசனையா இருக்கு. சார், இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் ஒரே ஆபீஸ்ல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது சார். நீங்க சொன்ன மாதிரி இவனை வேலையை விட்டு எல்லாம் தூக்க வேண்டாம். ஆனா நம்மளோட வேற ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்ல ஐடியா. இது வேணா பண்ணலாம். சக்தி, நாளையிலேருந்து உனக்கு கிண்டி பிரான்ச்ல தான் வேலை. நான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்க சொல்லிடுறேன். நீ அங்க போய் வேலை பாரு. ஆனா அங்கேயும் போய் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது. புரியுதா? இல்ல சார், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சார். சரி, போய் வேலையை பாரு. தேங்க்ஸ் சார். சரிம்மா, இதுக்கப்புறம் அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நீ போய் உன் வேலையை பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்க்கும்போதே தெரியுது. வழக்கம் போல இந்த தடவையும் லவ்வ சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லாம சொதப்பிட்டு வந்திருக்கேன்னு. டேய் கதிரு, எல்லாமே கரெக்டாக தாண்டா போச்சு. வீட்டில் இருக்கிற தொந்தரவெல்லாம் தாண்டி ஆஃபீஸ்க்கு போய் அந்த ரேஷ்மா தொந்தரவையும் தாண்டி என் காதல சொல்லிடலான்னு அவகிட்ட நான் நெருங்கி போனேன். அப்போதாண்டா அந்த சம்பவம் நடந்தது. இவன் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் லவ் பண்ணுன்னு சொல்லி தினமும் டார்ச்சர் பண்ணிருக்கான். என்ன அடி டேய் சரியா? அவன் தான் அந்த பொண்ணை பல தடவை லவ் பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால காயத்ரி அவனை அடிச்சிருக்கா. ஆனா அதுக்கும் நீ காயத்ரி கிட்ட லவ் சொல்லாம வந்ததுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? டேய், நீ காயத்ரி கிட்ட இன்னைக்கு உன் லவ் சொல்லிருக்க வேண்டியதானே? என்ன சென்ஸ்ல பேசுற நீ? அப்பதான் ஒரு லவ் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு. காயத்ரி வேற ரொம்ப சூடா இருக்கா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிடா லவ் போய் சொல்ல முடியும்? டேய் இங்க பார், நீ திங்க் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் ஒர்க்கர், அவனை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. நீ யாரு? நீ முதலாளிடா. உன்னை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணவா முடியும்? என் லவ் மேட்ரு உனக்கு ரொம்ப சாதாரணமா போச்சுல்ல? ஓகே மச்சி, சாரிடா. ஃப்ரீயா விட்றா. இந்த பார், ஆனா இதுக்கெல்லாம் பயந்து உன்னோட முயற்சியை கைவிட்டுறாத. சரியான சந்தர்ப்பம் பார்த்து, முக்கியமா காயத்ரி நல்ல மைண்ட் செட்ல இருக்கும்போது உன்னோட லவ் அவகிட்ட சொல்லிடு. சரியா? என்ன தாய் சாப்பாடு கொண்டு வந்திருக்க? இப்பதானமா நாங்க சாப்பிட்டு மேல வந்தோம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்க. ஆனா உங்க பொண்ணுனா சாப்பிட்டனா இல்லையான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்க வயிறு நிறைஞ்சா போதுன்னு தூங்க வந்துட்டீங்க. தாயி, என்ன பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லல? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. தாய் தாய் என்னம்மா? ஏங்க, புள்ள கேக்குறதும் நியாயமான கேள்விதானங்க.
என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பதில் ஒண்ணு இல்ல, தண்டனை தான். ஆ, அவ என்ன சொல்றாளோ அதை செஞ்சிருவோம். ம்? தாயி, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கேட்காம விட்டது என் தப்பு தான் தாயி, மன்னிச்சுக்கம்மா. ம். உங்க மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நீ சாந்தமா மாற நாங்க என்ன தாய் பண்ணணும்? இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டோன்னு தோப்புக்காரனு போடணும். தோப்புக்காரன் தானே தாயி, நான் இப்ப எப்படி போடுறேன் பாரு. கமலா போடு. ஆ, நீங்க போடுறேன்னு சொல்லிட்டு என்ன போட சொல்றீங்க? என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? 2 பேரும் தான். ம், சந்தோஷமா போடுங்க. போடுங்க. போடுறோம், இதோ போடுறோம்மா. போடு போடு. ஆ. போதுமா தாயே? போதாது. ஐயோ, இதுக்கு மேல தோப்புக்காரனை போட்ட அம்மா முட்டி கண்டு கீழே விழுந்துரும் தாயே. அப்போ வேற தண்டனை இருக்கு. ஆ, வேற தண்டனையா? ம், ஆமா. ஆ, என்ன தண்டனை? உங்க கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இந்த வீட்டுக்கு நான் வந்த நாள்ல இருந்து நிம்மதியா சந்தோஷமா நான் சாப்பிட்டதே இல்ல தெரியுமா? உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்கே இல்ல. தாயி, அப்படிலாம் இல்ல தாயி. உன் கூட இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க நெருப்பு மேல நின்ன மாதிரிதாம்மா இருந்துச்சு. அப்படித்தாம்மா உன் அம்மாவும் நானும் வாழ்ந்தோம். இப்பதான் நீ பக்கத்துல இருக்கிறத நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. அப்போ நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆ, ஆமா ஆமா தாயி. தாயே, நீ பக்கத்துல இருக்கும்போது நாங்க சந்தோஷமா தானடா இருப்போம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு தாயி. உங்கள மாதிரியே நானும் சந்தோஷமா இருக்கேன். அதனால நான் கொண்டு வந்த டிஃபன் எடுத்து எனக்கு ஊட்டி விடுங்க. என்ன முழிக்கிறீங்க? ஊட்டி விடுவீங்களா மாட்டீங்களா? என்னடா இப்படி கேட்ட? உனக்கு ஊட்டி விடுறத விட வேற என்னடா வேலை இருக்கு எங்களுக்கு? ஆ, நீ எடு தாயி, எடு. ம், ஊட்டி விடுங்க. குடுமா. ம், வா தாயி, வந்து உட்காரு. வா தாயி, சாப்பிடலாம். ஆ.